விஜய் தான் வரப்போறார், தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி அமைக்க போகுது, அவர் சொன்னது அத்தனையும் நிறைவேற்ற தான் போறாரு. புரியுதுங்களா? அவர் தான் தெளிவா சொல்றாரு. ஒரு ஆட்சி ஆளுறதுக்கு வருஷத்துக்கு இத்தனை லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்குறீங்க, குறைஞ்சபட்சம் 4,62,000 சொல்றாரு. 4,62,000 கோடி ஒதுக்குறீங்க. அதுல 30% ஸ்டாலின் ஷேர் இன்கம் டாக்ஸ் போயிட்டு, ஸ்டாலின் ஷேர் டாக்ஸ் 30% கிட்டத்தட்ட ஒரு 1.25 கோடி போயிட்டு. சரி, அந்த 1.25 கோடியை திருடாம போயிட்டுன்னா திருடிடுறாங்க. அதை திருடாம அந்த பணத்தை வச்சுன்னு இருந்தால இந்த மக்களுக்கு இந்த திட்டங்களை நிறைவேற்றலாம். இவனுங்க கொள்ளையடிக்காம இருந்தாலே போதும். பல ஆயிரக்கணக்கான கோடி சொத்தை இவங்க கொள்ளையடிக்கிறானுங்க. அது இருந்தாலும் இந்த ஏழை ஜனத்துக்கு கொடுக்கலாமே. இன்னமும் இவங்க கஷ்டப்படுறாங்களே. இன்னமும் இந்த ஜனங்க சார் இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் இவனுங்க பேசுற மாதிரி கிடையாது. இன்னமும் வாடகை கட்ட முடியல, கரண்ட் பில் கட்ட முடியல. இன்னமும் ஐயோ எல்லாருக்கும் கிடைக்கிற வாழ்க்கை என் குழந்தைக்கு கிடைக்கலையே அப்படின்னு இன்னமும் ஏங்கி தவிக்கிறாங்க. ஒரு குழந்தை சாக்ஸ் போட்டுன்னு ஷூ சாக்ஸ் போட்டுன்னு போகுது. ஒரு குழந்தை ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும் பாவம் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகுது.